ஹாய் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங்கில் உள்ள எல்லா அனோட்டேஷனும் வித் கான்ஃபிகரேஷன் வித்தவுட் கான்ஃபிகரேஷன் ரெண்டு கான்செப்டையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனோட்டேஷன்னா ஆட் காம்போனன்ட். ஓகே, நான் அதுக்கு என்ன ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிமெண்ட் பேக்கேஜ் நேம் டாட் அனோட்டேஷன்ஸ்னே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ள ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் இப்போ நான் ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். that component. ஓகே, இதை கிளிக் பண்ணி என்ன சொல்கிறது. ஓகே, இது காலி ஆகலை. இந்த காம்போனண்ட் அனோட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து XML பீனில் போயிட்டு இதுக்கு இதுதான் என்னோடய கிளாஸு, இந்த கிளாஸுக்கு நீங்கள் போயிட்டு XML பீனில் போயிட்டு என்ன பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நீடும் கிடையாது. ஓகேவா? நான் இப்போ இங்கே இந்த கான்ஃபிகரேஷனும் பண்ணல. இப்போ எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மெத்தட் நேம் வந்து அவுட்டில் நேமுக்கு என்ன நேம் வைக்கலாம், ரஜினி அப்படின்னு நேம் வைப்போம், எம்ப்ளாயோட நேமை. ஓகேவா? இப்போ நான் ரஜினி அப்படின்னு பேர் வச்சுட்டேன். புரியுதா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஆஃபீஸில் போயிட்டு ஒரு மெயின் மெத்தடு. ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நியூ கிளாஸ் பாத் XML அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டு. ஓகேவா? இதில் கான்ஃபிகர் பண்ணணுமா, கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நீங்கள் XML பாத் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா bean.xml அப்படிங்கிறதுங்க கொடுக்கணும். ஓகேவா? இன்னொரு எண்ணு, இங்கே ஒரு டபுள் கோட்ஸு, இங்கே ஒரு டபுள் கோட்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், a.get bean. எனக்கு இங்கே என்ன இருக்குது, பீனே இல்லை. a.get beanல டபுள் கோலன் நம்ம வந்து என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணுமா. நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாய் டாட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு பீன் இல்லை இதில். நான் போய் பார்க்குறேன், இதுக்குள்ளே இப்போ பீனே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த எம்ப்ளாய் அப்படிங்கிற கிளாஸில் காம்போனன்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். எங்கே நீங்கள் காம்போனன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ இதில் இருக்கிற ஸ்மால் நேம், இந்த எம்ப்ளாயிங்கிற ரெஃபரன்ஸ் நேம் இருக்குல்ல, இந்த கிளாஸ் நேமுக்கு நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துல எம்ப்ளாய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் உங்களோட காம்போனன்ட். இந்த கிளாஸ் டைரெக்டாக கால் ஆகும். ஓகேவா? இந்த கிளாஸ் டைரெக்டாக கால் ஆகும். ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன், என்னோட எம்ப்ளாய் பீன். இப்போ நான் பீன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பீன் டாட் அப்படின்னு கால் பண்ண வைக்கிறேன். எம்ப்ளாயி நேம் வந்து கால் ஆகுது. சரி, ஓகே, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம், என்ன எக்ஸப்ஷன் வருது, நோ சர்ச் பீன் டெஃபினேஷன் எக்ஸப்ஷன். அந்த பீனை அதெல்லாம் நோ பீன் நேம்டு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு பீனே இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி, ஏன் பீனே இல்லை அப்படின்னா, இப்போதைக்கு நான் இது என்னோட காம்பவுண்ட் கிளாஸ்னு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து எனக்கு
என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும், அதாவது பீன் கிரியேட் ஆகியிருக்கணும். ஆனால் இதுதான் என்னோட காம்போனன்ட் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு ஆங்குலர் இதில் காம்போனன்ட் இதில் பாருங்கள் கன்டெக்ஸ்ட் காம்போனன்ட் ஸ்கேன்னு இருக்கா, அந்த கன்டெக்ஸ்ட் காம்போனன்ட் ஸ்கேனில் உங்களோட பேஸ் பேக்கேஜ் எந்த பேக்கேஜை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண விருப்பப்படுறீங்க, அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸையும் ஸ்கேன் பண்ணி உங்களோட அட்டு காம்போனன்ட்னு இருக்குல்ல, அந்த அட்டு காம்போனன்ட்னு நீங்கள் எந்த கிளாஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கெலாம் உங்களுக்கு என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிடும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த நேம் இருக்கா, இந்த நேம் அப்படிங்க காப்பி பண்ணி போட்டுடுறேன். காம் டாட் annotations இதான் என்னோடய பேக்கேஜ். இப்போ நான் காப்பி பண்ணி போட்டேன். நான் என்ன பண்ணுறேன், எங்கள் பீன்லாம் எதுவும் க்ரியேட் பண்ணல. போய் என்ன பண்ணோம், இந்த எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எங்கள் இந்த ஆஃபீஸில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணதால் இந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கும். அதில் பார்த்துட்டு இந்த காம்போனன்ட்ஸ்க்கான இந்த பேஸ் பேக்கேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கும். இதான் என்னோட பேஸ் பேக்கேஜ் annotations அப்படிங்கிறது தான் என்னோட பேஸ் பேக்கேஜ். இதுக்குள்ளே இருக்கிற எங்கள் காம்போனன்ட் ஸ்கேன் தானே எங்கள் காம்போனன்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கும். இந்த எம்ப்ளாயிங்கிற கிளாஸுக்கு மேலே நான் அட் காம்போனன்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காம்போனண்ட்டை எனக்கு அது என்ன பண்ணும், ஒரு பீனாக க்ரியேட் பண்ணிவிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆஃபீஸில் வந்துட்டு திரும்ப இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ரன்னர்ஸ் கொடுத்தேன், எனக்கு ரஜினி அப்படின்னு கால் ஆகிடுச்சு. ஓகேவா, சரி நீங்கள் என்ன சொன்னீங்க, வித்தவுட் எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் தான் சொன்னீங்க, ஆனால் இதில் திரும்ப பீன் டாட் எக்ஸ்எம்எல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படின்னா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல் இருக்குல்ல, இந்த ஃபைலை மொத்தமாக டெலீட் பண்ண வேணாம். நான் என்ன பண்ணுறேன், இது எனக்கு தேவையே இல்லை. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன் இந்த லைனை. இப்போ நான் இதுக்குள்ளே பீனே க்ரியேட் பண்ணல, இந்த ஃபைல் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போது ஏன்னா அந்த ஃபைல் எனக்கு தேவைப்படும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு, நான் அதனால் வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த ஆஃபீஸ் இதுக்குள்ளே போயிடுறேன், இதையும் ஃபுல்லாகவே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இதையும் ஃபுல்லாகவே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம என்ன அந்த பீனை தான் கான்ஃபிகரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம், கான்ஃபிகரேஷன் பீனை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா கிளாஸுக்கும் அங்கே தான் பீன் க்ரியேட் பண்ணி. இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கிளாஸுக்கு பேர் கான்ஃபிக் கிளாஸ் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, நேமே கான்ஃபிக் கிளாஸ் அப்படின்னு நேம் வச்சுட்டேன். இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் என்னோட காம்போனன்ட் அப்படின்னா இந்த கிளாஸ் போயிட்டு என்னோட காம்போனன்ட்லாம் ஸ்கேன் பண்ணும். என்னோட காம்போனன்ட் ஸ்கேன் இருக்குது, காம்போனன்ட் ஸ்கேன்ஸ்னு இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்னோட காம்போனன்ட் ஸ்கேனை கொடுக்குறேன். இதுக்குள்ளே ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு பேஸ் பேக்கேஜ்னா பேஸ் பேக்கேஜ்னு ரெண்டாவதாக இருக்குல்ல, அதை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நீங்கள் இதுக்குள்ளே எத்தனை பேக்கேஜ் வேணாலும் கொடுக்கலாம். உங்களோட என்னென்ன பேக்கேஜெலாம் ஸ்கேன் பண்ணணுமோ அந்த பேக்கேஜெல்லாம் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், பேஸ் பேக்கேஜு காம் டாட் என்ன சொல்கிறேன், annotations ஓகேவா, காம் டாட் annotations இதுதான் என்னோட கான்ஃபிகரேஷன் கிளாஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த காம்போனண்ட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸ் போயிட்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணோம். இதான் என்ன கான்ஃபிகரேஷன் கிளாஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக இதில் அட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன் இருக்குது, அதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி, நான் இப்போ இதை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கே இருக்குது என்னோடய கிளாஸு, இதானே என்னோட எம்ப்ளாயிங்கிற கிளாஸுக்கு. இப்போ இதுக்கு காம்பவுண்ட் க்ரியேட் ஆகிருக்கும் கரெக்டாக. இப்போது நான் ஆஃபீஸுங்கிற இந்த கிளாஸுக்கு போயிட்டு அதே அப்ளிகேஷன் டாட் கான்டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏசி நியூ. இப்போ இவ்வளோ நேரம் கிளாஸ் பார்த்தோமா, இப்போ அனோட்டேஷன்ஸ் இங்கே பாருங்கள், இதில் காட்டுறேன் பாருங்கள், இதில் பாருங்கள் அனோட்டேஷன் கான்ஃபிக் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இது செமிகோலன் வச்சிடுறேன். ஓகேவா, இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவோம், என்னோடய கான்ஃபிகரேஷன் கிளாஸ். ஓகேவா, என்னோட கான்ஃபிகரேஷன் கிளாஸு இது கிளாஸ் நான் மென்ஷன் பண்ணல டாட் கிளாஸ். ஓகேவா, என்னோட கான்ஃபிகரேஷன் கிளாஸை நான் இதுக்குள்ளே கொடுத்துட்றேன். ஓகே, இது என்னோட கான்ஃபிகரேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுத்து இது கரெக்டாக தான் இருக்கா இல்லையானு ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, எனக்கு எந்த எக்ஸப்ஷன் அடிக்கல, இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏசி டாட்
என்ன பண்ணுறேன், கெட் பீன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எம்ப்ளாய்க்கு நேம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணலாம், இதுக்குள்ளே போயிட்டு டபுள் கோட்ஸில் இஎம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ இதான். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேம் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அரேக்குள்ள டபுள் கோட்ஸில் இஎம்பி சாரி நேம் மல்டிபிள் நேம் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஓகேவா? கொடுக்க முடியல. சரி, நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். நேம் பேர் என்ன, இஎம்பி காம்போனண்ட் காம்போனண்ட் இஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்கு, இதுதான் என்னோடய கிளாஸ். ஓகேவா? இதுக்குள்ளே நானாக கொடுத்துருக்கேன் என்னோடய ரெஃபரன்ஸ் நேமும் யூஸ் பண்ணிக்கிறேன், இஎம்பி காமா என்னோடய கிளாஸ் நேம் நான் எம்ப்ளாய் டாட் கிளாஸ். கரெக்டாக? இதுதான் எம்ப்ளாய் டாட் கிளாஸ். கண்ட்ரோல் 2L எழுத்தணும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், என்னோடய எம்ப்ளாய் கிளாஸ் டாட் இ ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இ டாட் என்கிட்ட ஒரு நேம் இருந்துச்சுல அதை நான் கொடுக்குறேன். இதை ரன் பண்ணுறேன். எனக்கு ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல என்னோடய கான்ஃபிகரேஷன் கிளாஸில் என்னோடய கான்ஃபிகரேஷனை கமெண்ட் பண்ணிடுறேன். திரும்ப எம்ப்ளாயில் போயிட்டு எங்கள் ஆஃபீஸில் போயிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இது உங்களோட கான்ஃபிகரேஷன் கிளாஸ்னால் நீங்கள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனோட்டேஷன் மென்ஷன் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு நீடு என்ன அப்படின்னா உங்களோட காம்போனன்ட் ஸ்கேனு ப்ளஸ்ஸு இது உங்கள் காம்போனண்ட்டு அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த நேம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நேமில் உங்களோட கான்ஃபிகரேஷன் டாட் கிளாஸுக்கு மேலே உள்ள அனோட்டேஷன் நேம். ஓகேவா? அது ஒர்க் ஆகணும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல்லேருந்து இந்த அனோட்டேஷன் கான்ஃபிக் அப்ளிகேஷன் கான்டெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னோடய கான்ஃபிகரேஷன் கிளாஸ் எதுன்னு சொல்லணும். இந்த எக்ஸ்எம்எல் பீன் டாட் எக்ஸ்எம்எலுக்கு பதில் நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய கான்ஃபிகரேஷன் கிளாஸ். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன், காம்போனன்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். நான் ஒரு பேக்கேஜ் இந்த இடத்துல கொடுத்துருங்க. மல்டிபிள் பேக்கேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? பேக்கேஜ் கொடுக்குறது பார்த்துட்டோம். இப்போ இந்த எம்ப்ளாயில் காம்போனண்ட் இஎம்பி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதான் வந்து என்னோடய எம்ப்ளாய். இதுக்குள்ளே நான் ஒரு மெத்தட் நேம் கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட் நேமை இதில் கால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம காம்போனன்ட் ஸ்கேன் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் வச்சு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காம்போனன்ட் ஸ்கேன் காம்போனண்ட் யூஸ் பண்ண போகல. இப்போ நான் கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன் இது யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? 2 மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணலாம். ஒன்று காம்போனண்ட் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணலாம். காம்போனண்ட் மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு பீன் கிரியேட் ஆகிடும். இந்த ஸ்கேன் போயிட்டு எங்கெங்கெல்லாம் பீன் இருக்கோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி சொல்லும். ஓகேவா? இதான் உங்கள் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் கான்ஃபிகரேஷன் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களோட பீனை டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணுறதுனா இப்போ எம்ப்ளாய் இந்த இருக்கா, எம்ப்ளாய் இதுதான் வந்து என்னோடய கிளாஸு. ஓகேவா? இங்கே காம்போனண்ட் இருக்குல்ல, இதை நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். இதுதான் என்னோடய கிளாஸு. இப்போது எம்ப்ளாய்ங்கிற கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் பீன் க்ரியேட் பண்ணணுன்னா இதுக்கு நான் எப்படி பீன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்குது, தான் என்னோடய கான்ஃபிகரேஷன் கிளாஸ். கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் வாய்ட் நான் என்ன பண்ணுறேன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கிளாஸ் இங்கே ஒன்று இருந்துச்சுல, என்ன கிளாஸு, எம்ப்ளாய் கிளாஸு. இந்த எம்ப்ளாய் கிளாஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எங்கள் என்னோடய கான்ஃபிகரேஷன் கிளாஸில் எம்ப்ளாய் ஈக்குவல் டு நியூ கண்ட்ரோல் வி எம்ப்ளாய். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டன் என்னோட ஈங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். நான் ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது, சேஞ்ச் மெத்தட் டு ரிட்டர்ன் டைப். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல
என்னோட எம்ப்ளாயி கிளாஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்னோட மெத்தடுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் இப்ப. இது வந்து என்னது, என்னோட எம்ப்ளாயி கிளாஸு. இது வந்து என்னோட பீன் ரெஃபரன்ஸ் நேம். ஓகேவா? இப்போதைக்கு இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட பீன் ரெஃபரன்ஸ் நேம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, ஒரு மெத்தடு கிரியேட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாய் சம் ரெஃபரன்ஸ் நேம். இப்போ இதான் என்னோட பீன் அப்படிங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக பீன் அப்படின்னு சொல்லிட்டு அனோட்டேஷன் இருக்கு. அந்த பீன் அனோட்டேஷனை இது மேலே மென்ஷன் பண்ணணும். இது நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா சரி காலேஜ் பீன் அப்படின்னே இருக்கட்டும். ஓகேவா? நேம் நான் காலேஜ் பீனுக்கு பதிலாக எம்ப்ளாய் பீன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் பீன் அப்படின்னு சொல்லி இது மேலே மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி பீன் இதான் என்னோட ரெஃபரன்ஸ் நேம். இதில் பீன் நான் என்ன பண்ணியிருக்கேன், கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எங்கே இருக்குது என்னோடய ஆஃபீஸ், இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி தானே, EMPLOYE எம்ப்ளாயி. எம்ப்ளாயி கிளாஸுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதை கால் பண்ணுறேன். கண்ட்ரோல் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணுச்சு, ஸ்ப்ரிங் பீன் ஃபேக்ட்ரி நோ சச் பீன் டெஃபினேஷன். ஓகேவா? என்கிட்ட எம்ப்ளாயிங்கிற நேமில் பீனே இல்லை அப்படின்னு அது சொல்லுது. ஸோ எங்கே இருக்குது, எம்ப்ளாயிங்கிற நேமில் பீனே இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து எங்கே இருக்குது கான்ஃபிகரேஷன் கிளாஸில் எம்ப்ளாயிங்கிற நேமுக்கு பீனே இல்லைங்குது. ஸோ நான் இப்போ எம்ப்ளாயி பீன் இதோட டிஃபால்ட் நேம் எடுக்கலை. தெரியுதா உங்களுக்கு, காம்பனன்ட் ஸ்கேனன் கொடுத்தா தான் அதோட டிஃபால்ட் நேம் எடுக்கும், இல்லைன்னா எடுக்காது. ஓகேவா? இப்போது என்னோட இங்கே இருக்குது கான்ஃபிகரேஷன் கிளாஸில் இங்கே ஒரு நேம் இருந்துச்சுல, ரெஃபரன்ஸ் நேம். இதை நான் எடுத்துக்கிறேன். நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆச்சு, ரஜினி அப்படிங்கிற நேம் ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன இருக்குது, இதுக்கு பீன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு நீங்கள் பீன் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே EMP அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலும் அந்த நேம் மாறிடும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ரஜினின்னு ரன் ஆகிடுச்சு. இப்போது மல்டிபிள் பீன் நேம் கொடுக்கறதுனாலும் நீங்கள் இதுக்குள்ளே நேம் ஈக்குவல் டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸில் அரே ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம், எவ்வளோ நேம் கொடுக்கறதுனாலும். EMPP ஓகேவா? ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ரைட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் ஆகுது. ஓகேவா? நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த நேம் எடுத்துக்கும், என்ன ரெஃபரன்ஸ் நேம் கொடுக்குறீங்களோ. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே எந்த பீனோட நேம் கொடுக்குறீங்களோ அதில் எடுத்துக்கலாம். இங்கே எம்ப்ளாயி இருக்குல்ல, இதில் நம்ம வந்து அரேயில் மல்டிபிள் நேம்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு நேம் இங்கே மென்ஷன் பண்ணால் அந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம் காம்பனண்ட் யூஸ் பண்ணும்போது. ஆனால் கான்ஃபிகரேஷன் கிளாஸில் பீனுக்கு எவ்வளோ நேம் வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இந்த நேம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் நம்ம இந்த bean.xmlக்குள்ளேயே யூஸ் பண்ணவே இல்லை. ஆஃபீஸில் கான்ஃபிகரேஷன் டாட் கிளாஸ் வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?